ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். எதை நாம் விட்டு விட வேண்டுமோ அதை விட்டு விட்டால் நமக்கு ஆசீர்வாதம். விடாதவரை நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை நாம் பிடித்து வைத்திருக்கிறோம், எனக்கென்று, இது எனக்கு, இது என்னுடைய பர்சனல், அன்றைய இதனை நீங்க தலையிட வேண்டாம், இது நானே டீல் பண்ணிக்கிறேன், இது நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று ஏதோ ஒரு காரியத்தை நமக்கென்று நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம், நமக்கென்று நம்ம அதை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது ஆண்டவரே. அதை நான் விட்டுக் கொடுக்கும் வரை, அதை நான் விடாத வரை, அதை விட்டு நான் பிரியாத வரை நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆண்டு விருப்பம் என்ன, ஆண்டுடைய சித்தம் என்ன, அவருடைய ஆசை என்ன? நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும், நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். சாபத்திலே இருப்பது, வறுமையிலே, தரித்திரத்தில் இருப்பது, வியாதியிலே இருப்பது,